ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவின் வழியாய் நாம் வேத வசனத்திற்கு செவி கொடுப்போம். ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6-10 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருந்த போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. நாம் தேவனுக்கு சத்துருகளாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்படுவோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனிலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, பலனற்றவர்களாய் இருக்கும்போது, பாவிகளாய் இருக்கும்போது, உமக்கு சத்துருக்களாய் இருக்கும்போது தம்முடைய அன்பினாலே உம்முடைய மரணத்தின் வழியாய் எங்களை ஆண்டவரை நேசித்து எங்களை மீட்டு ரட்சித்தது என் அன்பு தெய்வமே. இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனங்களை, ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, மீறுதல்களை மன்னித்து அப்பா மீட்டெடுத்து உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவேளையில கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா, என் கவலைகளை அறிந்து என் கவலைகளை தீர்ப்பாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்தின் மன்றாட்டுகளை கர்த்தர் நிறைவேற்றுவராக. அநேக இந்த நாட்களில் பார்க்கும்போது ஆண்டவரே, வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு சோர்ந்து இருக்கிறார்கள். அப்பா, இந்த வருடம் ஆரம்பித்து இருக்கிறது, என் வாழ்க்கையில என்ன நடக்குமோ என்று சொல்லி ஆண்டவரே பல விதமான குழப்பத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவன் ஒரு தெளிவை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும்படியா செபிக்கிறோம். எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதை கர்த்தர் உண்டு பண்ணினால் மகிழ்ந்து களி கூறும்படி உங்களுடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.